அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய விமான நிலையம் பயணிகளுக்கு விடுத்த அதிரடி எச்சரிக்கை. குவைத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் புறப்பாடு பயணிகள் உஷார். கடுமையான சட்டம் அமுலுக்கு வந்துள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய குவைத் உருவாகிறது. புதிய சட்டங்கள் அமுலுக்கு வர உள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஆட்டத்தை ஆரம்பித்த கடுமையான குளிர், வெளிநாட்டவர்கள் உஷார். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் நேற்று இரவுலேருந்து கடுமையான குளிர் ஆரம்பித்து விட்டது. இனி வரும் நாட்களில் குவைத்தில் குளிரானது பகல் மற்றும் இரவு நேரங்களில் அதிகமாக இருக்கக்கூடும் என த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அதுபோல சில இடங்களில் பனிப்பொழிவு இருக்கக்கூடும். குறிப்பாக பாலைவன பகுதிகள் மற்றும் விவசாய பகுதிகளில் பனிப்பொழிவு மற்றும் குளிர் கடுமையாக இருக்கும். அதனால் நம்ம பாருங்க, வெளியே போகும்போது குளிருக்கான ஜாக்கெட்டுகள், க்ளவுஸ்கள், இன்னர் போட்டுட்டு போங்க. முக்கியமாக குவைத்திகள் வீடுகளில் வேலை செய்யும் ஹவுஸ் டிரைவர்கள் மற்றும் ஹவுஸ் பாய் காலையில் எழுந்து கார் கழுவும் போது ஜில் தண்ணியில் கார் கழுவாதீங்க. சுடு தண்ணி பயன்படுத்தி கார் கழுவுங்க. ஜில் தண்ணியில் கையை வச்சாலே கை அப்படியே மறுத்து போயிடும். உங்கள் உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருங்க. அடுத்த தகவல், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குவைத்தில் புதிய சட்டங்கள் மற்றும் மாற்றங்களை கொண்டு வர குவைத்துடைய அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. அதற்காக இப்போதிலிருந்து குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங் நடைபெற்று வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தும் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதில் அதிகமானவர்கள் விசா வயலேஷன் செய்தவர்கள், அதாவது இக்காமா இல்லாதவர்கள், மற்றும் சிலர் பார்த்தீங்கன்னா இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டும் இப்போ தீவிர கண்காணிப்பில் இறங்கியுள்ளது. கடந்த 2 தினங்களில் மட்டும் குவைத்தின் பொது போக்குவரத்துறை நடத்திய செக்கிங்கில் சுமார் 2700க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகி அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள் தீச தலாத்தின் நபர்கள், அதாவது 39 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 115 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 50 மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 21 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது. அதுபோல டிசம்பர் 31ஆம் தேதி பிறகு இனி குவைத்தில் ஐஸ்கிரீம் கடைகள், அதாவது ஸ்கூலில், சாலைகளில், தெருவோரமாக நின்று கொண்டிருக்கும்ல இந்த ஐஸ்கிரீம் தள்ளு வண்டிகள், இந்த வியாபாரிகளுக்கு கடைசி நாள் என காவல்துறை எச்சரித்துள்ளது. அதுபோல பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராசஸ் முடிப்பதற்கும் டிசம்பர் 31ஆம் தேதி தான் கடைசி டெட்லைன். டிசம்பர் 31ஆம் தேதி பிறகு முடிக்காத வெளிநாட்டவர்கள் விசா ரினிவல், டிரைவிங் லைசன்ஸ் ரினிவல், தஃப்தர் ரினிவல், பேங்க் டிரான்சாக்ஷன் இப்படி எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இன்னும் பயோமெட்ரிக் முடிக்காதவர்கள் உடனடியாக பயோமெட்ரிக் ப்ராசஸை முடித்துக் கொள்ளுங்கள். இன்னும் கரெக்டாக 15 நாள் தான் இருக்குது. இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், சுகாதார அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி குவைத்தில் சுமார் 12,000 மருத்துவர்கள் மற்றும் 23,000 நர்ஸ்கள் பணியாற்றி வருவதாக புள்ளி விவரம் வெளியிட்டுள்ளது. இந்த லிஸ்ட்ல முக்காவாசி பேர் வெளிநாட்டு மருத்துவர்கள் மற்றும் நர்ஸ்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல 21% பேர் சபா மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார்கள் என குவைத்துடைய ஹெல்த் மினிஸ்டர் அகமது அல் அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவை குவைத் அரசு மருத்துவமனைகளில் வழங்கி வருவதாக சுகாதார அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஒரு மிக முக்கியமான நியூஸுங்க. குவைத்துடைய டிஜிசிஏ, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதிரடியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதாவது விமானங்களை புகைப்பிடித்தால் அது யாராக இருந்தாலும் சரி, பைலட், கேபின் குரூ, விமான பயணிகள் இப்படி யாராக இருந்தாலும் சட்டம் 138வது பிரிவின்படி 50,000 குவைத் தினார் முதல் 2 லட்சம் குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதுபோல விமான பயணிகளுக்கு விமானம் புறப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்படும் எச்சரிக்கையில் புகைப்பிடித்தல் அபராதம் விதிக்கப்படும் என்பதையும் பயணிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என குவைத்துடைய டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,250 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 40 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 65 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 52 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 74 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 83 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 275 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $937.20 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 471 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 274 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.